ஏதாவது ஒரு வெப் பேஜ்லயோ, இல்லன்னா ஏதாவது ஒரு நியூஸையோ வந்து நீங்க பார்க்காம வந்து தானாலே வந்து வாசிச்சு உங்களுக்கு காட்டுனா எப்படி இருக்கும்? ஸோ அப்படி ஒரு ஆப் தான் கூகுள்ல இருந்து கோ ஆப் அப்படின்னு ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கூகுளோட கோ ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். இத கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து நியூஸ் வாசிக்கிறது மட்டும் இல்ல, பலவிதமான விஷயங்கள் இருக்கு. என்னலாம் இருக்கு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்றேன். முதல்ல வந்து இந்த ஆப்ப வந்து இன்ஸ்டால் பண்ணி அத ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கூகுள் அக்கவுண்ட் வந்து லாகின் பண்ண கேட்கும். ஒருவேளை நீங்க வந்து கூகுள் அக்கவுண்ட் இல்லாம லாகின் பண்ணணும்னு நெனச்சா கூட லாகின் பண்ணலாம். இப்ப நீங்க முதல்ல பார்க்குற மாரி லாங்குவேஜஸ் என்ன அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து பேசிக்கா தமிழ் அப்படிங்கிறதுனால தமிழ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது போக அல்டர்னேட்டிவ் லாங்குவேஜஸ் பலவிதமான லாங்குவேஜஸ் இருக்கு. இங்கிலீஷும் இருக்கு. இப்போ லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து லொகேஷன் ஆக்சஸ் கேட்கும். ஸோ நான் வந்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணும்போது மட்டும் லொகேஷன் ஆக்சஸ் பண்ற மாரி செட்டிங் வந்து குடுத்துட்டேன். இப்போ நீங்க டாப்ல பார்த்துட்டீங்கன்னா பலவிதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா தேடல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது சர்ச் பண்ற ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனை நான் டேப் பண்ணிட்டு எனக்கு தேவையான லோக்கல் நியூஸ் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணலாம். வழக்கம் போல இங்கிலீஷ்ல தேடணும்னா தேடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மட்டும் ஓப்பன் ஆகும். ஒருவேளை தமிழ்ல நியூஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயம், நான் வந்து தமிழ் செலக்ட் பண்ணிட்டேன். அப்ப தமிழ்ல வந்து கீபோர்ட்ல டைப் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு கீழ வந்து இங்கிலீஷ்ல வந்து டைப் பண்றதுக்கு பதிலாக வந்து கீபோர்ட்ல நான் ஐபிஎல் இறுதி போட்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ற கீபோர்ட்ல இப்போ என்ன நியூஸை வந்து இந்த கூகுள் கோ ஆப் வந்து உங்களுக்கு வாசிச்சு காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பாட்டம்ல இருக்கிற ப்ளே பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இறுதிப் போட்டி 4வது முறையாக கோப்பையை கைப்பற்றுமா சிஎஸ்கே? தமிழ் மினிட்ஸ் ஆல் வெளியிடப்பட்டது. ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டி இன்று நடைபெற உள்ள நிலையில் இன்றைய போட்டியில் சென்னை மற்றும் கொல்கத்தா அணிகள் பல பரீட்சை செய்ய உள்ளன. இப்போ நீங்க பார்த்த மாரி கூகுளோட இந்த கோ ஆப் வந்து உங்களுக்கு எல்லா விதமான நியூஸை வந்து ரீட் பண்ணி காட்டும். அது மட்டும் இல்லாம பேக் சைடில் வந்து 10 செகண்ட் போறதுக்கும், ஃபார்வர்ட் பண்றதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. இது போக ஸ்பீடு மாத்தணும்னு நினைச்சீங்கனாலும் அதை வந்து ஸ்பீட் மாத்துறதுக்கு வந்து இந்த வேகம் அப்படிங்கிற ஆப்ஷனை சைடில் டேப் பண்ணிட்டீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரீட் பண்றதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. இப்போ வந்து எப்படி வேகமாக வாசிக்கிறது அப்படிங்கிறதுக்கு உதாரணத்துக்கு வந்து இந்த வேகம் அப்படிங்கிற ஆப்ஷனை டேப் பண்ணிட்டேன்னா எவ்வளவு வேகமாக அது வாசிக்க அப்படிங்கிறத காட்டும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சாம்பியன் பட்டம் பெற தீவிர முயற்சி செய்யும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐபிஎல் தொடரை பொறுத்தவரை சென்னை அணி ஏற்கனவே 8 முறை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற நிலையில் தற்போது 9வது முறையாக தகுதி பெற்றுள்ளது என்பதும் ஏற்கனவே 3 முறை கோப்பையை கைப்பற்றியுள்ளது என்பதும். இதே மாதிரியாக வேகம் அப்படிங்கிற ஆப்ஷனை டேப் பண்ணிட்டீங்கன்னா வேகமாக நியூஸ் வாசிக்கும். ஸோ இதே மாதிரியாக கூகுள் ஆப் வந்து நீங்கள் வந்து நியூஸ் வாசிக்காமலே வந்து உங்களுக்கு வாசி காட்டும். அது மட்டும் இல்லாமல் மெனூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அது போல் லாகின் பண்ணலாம். இது இப்போ வந்து ஹோம் பேஜில் வந்து ஷார்ட்கட் பண்ணுறதுக்கு இது மாதிரியான பலவிதமான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் மெனுவில் கொடுப்பாங்க. ஸோ இது போக வந்து அடுத்து வேற என்ன ஆப்ஷன்ஸ் வந்து இந்த கூகுள் ஆப்பில் வந்து வருதுன்னு பார்க்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா குரல் தேடல் அப்படிங்கிற ஆப்ஷன். இதுக்கு வந்து நீங்கள் மைக்ரோஃபோனோட ஆக்சஸ் வந்து கொடுக்கணும். ஸோ மைக்ரோஃபோனோட ஆக்சஸ் கொடுத்துட்டீங்கன்னா வந்து நீங்கள் பேசுகிறத வந்து ஆட்டோமேட்டிக்காக இது ரெக்கார்டாக எடுத்துக்கிட்டு வந்து அதை வச்சு உங்களுக்கு ரிசல்ட் சர்ச் பண்ணி கொடுக்கும். உதாரணத்துக்கு கூகுள் அசிஸ்டன்ட் எப்படியோ அதே மாதிரியாக நீங்கள் பேசுகிறத வச்சு உங்களுக்கு வந்து சர்ச் இன்ஜின் மூலமாக சர்ச் பண்ணி காட்டும். மூணாவது ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கேமரா வச்சு உங்களுக்கு வந்து கூகுள் லென்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ கூகுள் லென்ஸ் ஆப் வந்து எல்லாருக்கும் டிஃபால்ட்டாக இருக்கும். அப்படி இல்லாதவங்க வந்து டேரெக்டாக இந்த கூகுள் லென்ஸ் ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த டெக்ஸ்ட்டை டிரான்ஸ்லேட் பண்ணும். இல்லைனா வாட்சி காட்டுறதுக்கும் ஆப்ஷன் இருக்கும். கீழே இருக்கிற கேட்க அப்படிங்கிற பட்டனை நீங்கள் டேப் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாடு எர்கண்டைல் வங்கி லிமிடெட் வாழ்க்கையில் எம்பி சதம் அடி 10. இதே மாதிரியாக எந்த ஒரு லாங்குவேஜில் இருந்தால் சரி டேரெக்டாக உங்கள் லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அதை வாசி காட்டுறதுக்கும் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டிரான்ஸ்லேட் மட்டும் இல்லாமல் வாசி காட்டுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. அடுத்தபடியாக டிஸ்கவர் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்குது. இந்த மெனு வந்து டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லோக்கலில் இருக்கிற நியூஸ் என்ன, லேட்டஸ்ட்டான நியூஸ் என்ன அப்படிங்கிறத வந்து டேரெக்டாக பார்க்க முடியும். அடுத்த ஆப்ஷனை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிக்சர்ஸ் பார்க்குற ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வந்து பயன்படுத்துறீங்க, டெய்லி குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் மெசேஜ்லாம் அனுப்புறீங்கன்னா இது கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும். டேப் பண்ணிங்கன்னா என்னென்ன மெசேஜ் இருக்கோ அதுக்கு ஏற்ற டேப் பண்ணலாம். உதாரணத்துக்கு குட் மார்னிங் மெசேஜ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குட் மார்னிங் மெசேஜ் என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து வெரைட்டியாக காட்டுவாங்க. ஹாப்பி பர்த்டே மெசேஜ் இருக்குது, குட் நைட் மெசேஜ் இருக்குது. இது மாதிரியாக ஸ்டேட்டஸ்க்கு தேவையானபடி மெசேஜ் எடுத்து அனுப்பலாம். இது போக ஸ்டிக்கர்ஸும் இருக்குது, அதை ஜிஃப் இமேஜஸும் இருக்குது. டேரெக்டாக அந்த ஜிஃப் இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற ஆப்ஷனும் உங்களுக்கு இந்த ஆப்ல இருந்து கொடுக்குறாங்க. இது மாதிரியாக குட் மார்னிங் குட் நைட் மாதிரியான எல்லா விதமான ஜிஃப் இமேஜஸ் அல்லது ஃபோட்டோஸ் வந்து டேரக்ட் டவுன்லோட் பண்ணலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து யூடியூப் இருக்குது. இதை மாதிரியாக டவுன்லோட் பண்ணதுக்கு பார்க்குறதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ மினி ஆப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ எல்லா ஆப்ஸ்களும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பல விதமான ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே மினி ஆப்ஸாக தான் இருக்குது. அதாவது வெப் ஆப்ஸ் மாதிரி வருது. ஸோ இந்த வெப் ஆப்ஸை வந்து டேரெக்டாக டேப் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அந்தந்த வெப்சைட் கொண்டு போய் விடும். உதாரணத்துக்கு கிரிக்கெட் ஸ்கோர் பார்க்கணுன்னா ஒரு ஆப் இருக்குது. இது இப்போ நியூஸ் பார்க்குறதுக்கு ஒரு ஆப் இருக்குது. மேலும் வந்து கேம்ஸ் விளையாடுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. குறிப்பாக சொன்னு கேட்டிங்கன்னா கூகுளோட மினி கேம்ஸ் வந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணாமலே இந்த ஆப்லடி விளையாடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கூகுளோட ஸ்னேக் கேம் விளையாண்டுட்டு இருக்கேன். இதே மாதிரியாக சாலிட்டர் அது மாதிரியாக எல்லா விதமான கூகுளோட எல்லா விதமான குட்டி குட்டி ஆப்ஸ் வந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணாமல் டேரெக்டாக உங்கள் ஃபோன்லேருந்து இந்த கூகுள் ஆப் மூலமாக விளையாடலாம். இதே மாதிரியாக உங்களுக்கு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. மேலும் வந்து பல விதமான விஷயங்களும் இந்த கூகுளோட கோ ஆப் மூலமாக நீங்கள் வந்து எனேபிள் பண்ணலாம். ஸோ இது மாதிரியாக பல விதமான விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட வெதர்ஸ் கண்டிஷன்ஸ் பார்க்குறது மட்டும் இல்லாமல்
டேரெக்டாக உங்களுக்கு தெரியாத லாங்குவேஜில் இருக்கிற ஃபோட்டோஸையோ இல்லைனா வெப் பேஜில் இருக்கிற கண்டென்ட்டையோ டேரெக்டாக உங்கள் லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை டேரெக்டாக வாசிச்சும் கேட்க முடியும். இதை மாதிரியாக வந்து ஒரு சூப்பரான ஆப் வந்து கூகுள் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்போட டவுன்லோட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஆப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ உங்களுக்கு நன்றி. வணக்கம்.